ஹலோ எவ்ரிஒன் யூஜிடிஆர் இங்கிலீஷ்க்கான கண்டினியூஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதோட கண்டினியூவேஷனை இன்றைக்கி பார்க்கலாம். த ஃபேரி குவீன். லைக் த கேண்டபரி டேல்ஸ், த ஃபேரி குவீன் இஸ் எ ஃப்ராக்மெண்ட் ஃபார் ஆஃப் த 12 books which Spenser projected. 6 only were published during his lifetime and portions of the 7th after his death. சாசர் எழுதின த கேண்டபரி டேல்ஸ் எப்படி வந்து ஃப்ராக்மெண்ட்டோ அவர் 120 ஸ்டோரிஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பார். பட் 24 ஸ்டோரிஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஸ்பென்சர் எழுதின ஷெப்பர்ஸ் கேலண்டரும் ஒரு ஃப்ராக்மெண்ட் தான். டோட்டலாக 12 புக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். பட் அவரோட லைஃப் டைமில் 6 புக்ஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் 7th புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சம் பார்ட்ஸ் தான். Even as it stands, however, it is one of the longest as well as one of the greatest of English poems. According to his own statement, his plan was that while each of the 12 books should be independent and self-contained, they should nonetheless be connected as part of a general comprehensive whole. என்னதான் ஸ்பென்சர் ஃபேரி குவீனை பாதி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அது ஒரு லாங் போம் தான். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே அது ஒரு கிரேட் போம். ஸ்பென்சர் ஃபேரி குவீன் எழுதும் போது 12 புக்ஸ் எழுதணும். அந்த 12 புக்ஸில் இருக்க ஒவ்வொரு புக்கும் தனித்தனி ஸ்டோரியை வந்து சொல்லணும். அது ஹோலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. என்ன தான் வந்து ஒவ்வொரு புக்கு வந்து தனித்தனி ஸ்டோரியை வந்து சொன்னாலும் அந்த 12 புக்ஸும் ஒன்றா சேர்ந்து, இப்போது ஃபஸ்ட்டு புக் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும், செகண்ட் புக் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும். அது எல்லாமே வந்து இன்டர்கனெக்டட் ஆகி ஒரு பிக் எக்ஸ்பேண்ட் ஃபார்மான ஒரு க்ரியேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. His underlying scheme is explained at length in his preparatory letter to his friend Sir Walter Raleigh. இப்படி ஸ்பென்சர் ஃபேரி குவீன் 12 புக்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு புக்குமே வந்து ஒரு செப்பரேட் ஸ்டோரி சொல்லணும். அது ஹோலாக இருக்கணும். என்ன தான் வந்து செப்பரேட் ஸ்டோரியாக இருந்தாலும் 12 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லா ஸ்டோரியும் வந்து இன்டர்கனெக்ட் ஆகி ஒரு ஹோல் ஸ்டோரியை வந்து சொல்லணும் அப்படிங்கிற இந்த பிளானை ஸ்பென்சர் அவரோட ப்ரிஃபரேட்ரி லெட்டரில், அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் லெட்டர், இந்த ஃபேரி குவீனோட இன்ட்ரடக்ஷனில் சர் வால்டர் ரேலிக்கு வந்து எழுதியிருப்பார். சர் வால்டர் ரேலி யாருன்னா ஸ்பென்சரோட ஃப்ரெண்டு. The fairy queen, keeping her annual feast for 12 successive days, on each of these days a certain knight at her command undertook a particular adventure, each such adventure furnishing the subject of one book. ஃபேரி குவீன் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட ஆனுவல் ஃபீஸ்ட்டை 12 டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த 12 டேஸ்லையும் ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு சோல்ஜரை நைட் வந்து கூப்பிட்டு ஒரு அட்வென்ச்சர் பண்ண சொல்லுவாங்க. அந்த அட்வென்ச்சரோட ஸ்டோரி தான் வந்து ஒரு புக்கோட தீம். ஸோ 12 days 12 புக்ஸோட தீம். Meanwhile, Prince Arthur, whom he chose as his central figure because he was a hero of the greatest British legend cycle of chivalry, having dreamed of the fairy queen, went forth in quest of her, falling in with the various knights who were engaged on their adventures by the way. ஃபேரி குவீனோட சென்ட்ரல் கேரக்டர் பிரின்ஸ் ஆர்தர். இவர் லெஜண்ட் சைக்கிள் ஆஃப் சிவல்ரியோட ஹீரோ. இவரும் இவரோட நைட்ஸும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் ஆர்தர் ஃபேரி குவீனை கனவுல பார்த்ததுனால ஃபேரி குவீனை தேடி வந்து போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது ஃபேரி குவீன் அனுப்பின அந்த 12 நைட்ஸ் வந்து வழியில் வந்து மீட் பண்ணுறாரு. This appearance of Arthur at a critical juncture in each of the stories was especially devised as a link between one part and another of the gigantic design. பிரின்ஸ் ஆர்தர் எல்லா புக்ஸ்லேயும் வருவார். அவரோட அட்வென்ச்சரும் ஒரு சின்ன பாட்டாக எல்லா புக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புக்கில் இருக்க ஒவ்வொரு சோல்ஜரும் வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும் போது இவரோட அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். கிங் ஆர்தரோட ஒரு புக்கில் இருக்க ஸ்டோரி இன்னொரு புக்கில் இருக்க ஸ்டோரிக்கு கனெக்ட் ஆகும். Externally considered, the fairy queen, like its principal models, the Italian romantic epics, is compounded of the traditional materials of chivalry. Giants, dragons, dwarfs, wizards, knights of superhuman prowess and courage, and distressed damsels of marvelous beauty provide its chief characters. Enchantments, tournaments, love passages and endless fightings are the staple of its plot. ஃபேரி குவீன் அப்படியே இட்டாலியன் ரொமான்டிக் எபிக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் சிவல்ரி ஷோ பண்ணியிருப்பாங்க. சிவல்ரி எப்படின்னா கிங்ஸ் அண்ட் நைட்ஸோட அட்வென்ச்சர்ஸ். தென் இந்த எப்பிக்கில் ஜெயின்ஸு, டிராகன்ஸ், ட்வார்ப்ஸ், குள்ள மனிதர்கள் இருப்பாங்க. விசாஸ், மந்திரவாதிகள் இருப்பாங்க. நைட்ஸுக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பவரும் கரேஜும் இருக்கும். இளவரசிகள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க எப்போதுமே வந்து ஆபத்தில் இருப்பாங்க. அப்புறம் என்சான்மெண்ட்ஸ், மந்திரங்கள் இருக்கும். டோர்னமெண்ட்ஸ், ஃபைட்ஸ் இருக்கும். லவ் பேசேஜஸ் இருக்கும். தென் என்லெஸ் ஃபைட்டிங்ஸ், இதெல்லாமே வந்து இதோட பிளாட்டில் இருக்கும். பட் ஸ்பென்சர்ஸ் ஜீனியஸ் வாஸ் ஃபெட் பை த ரிஃபர்மேஷன் as well as by the love of medieval romance and the culture of the Renaissance.
And unlike his brilliant Italian master Aristo, who wrote only to amuse, his own great work is inspired by a high moral and religious aim. ஃபேரி குவீனு கிரேட் ஒர்க். அந்த கிரேட் ஒர்க் கொடுக்கறதுக்கான ஸ்பென்சரோட ஜீனியஸ் ரெனைசன்ஸ் அண்ட் ஹிஸ் லவ் ஃபார் மெடிவல் ரொமான்ஸ் சிவல்ரி அண்ட் அட்வென்ச்சர்ஸை பற்றி பேசும். அண்ட் தென் ரிஃபர்மேஷன், இந்த விஷயங்களால் அவரோட ஜீனியஸ் வளர்ந்துச்சு. ஸ்பென்சரோட மாஸ்டர் அரிஸ்டோ இட்டாலியன் ரைட்டர். அரிஸ்டோ கொடுத்த ஒர்க்ஸ் எல்லாம் பீப்புளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது மட்டும்தான் எய்மாக இருக்கும். பட் ஸ்பென்சர் அப்படி இல்லாமல் மாரலையும் ரிலீஜியஸ் தீம்ஸையும் சேர்த்து கொடுத்தாரு. In other words, the Fairy Queen is not simply a romance, it is a didactic romance. The poet throughout using his stories as vehicles of the lessons he wished to convey. ஃபேரி குவீன் அப்படிங்கிறது ஜஸ்ட் லவ் போம் மட்டும் கிடையாது, அதில் மாரலையும் சேர்த்து கொடுத்துருக்காரு. அவர் என்னென்ன லெசன்ஸ் டீச் பண்ணணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் ஸ்டோரிஸ் மூலமாக இந்த போமில் வந்து கொடுத்துருக்காரு. ஹி கேரிஸ் அவுட் ஹிஸ் பர்பஸ் பை டர்னிங் ரொமான்ஸ் இன்டு அலகரி. His 12 knights errant or types of the 12 cardinal virtues of Aristotle's philosophy, and the adventures of each knight are arranged to body forth symbolically the experiences, conflicts, and temptations of each such virtue in the turmoil of the world, and its ultimate triumph with the aid of other, the incarnation of a divine power over all its foes. ஸ்பென்சர் ஒரு ஒர்க் அப்படின்னா டீச் அண்ட் டிலைட் இருக்கணும்னு நினச்சாரு. ஃபேரி குவீன் ஒரு சிம்பிள் ரொமான்ஸ், அதை அலகரியாக சேஞ்ச் பண்ணி தன்னோட பர்பஸான டீச்சிங்கை ஃபேரி குவீனில் கொடுத்தாரு. 12 புக்ஸில் இருக்க ஒவ்வொரு சோல்ஜரும் அரிஸ்டாட்டில் கொடுத்த ஃபிலாசபியில் இருக்க 12 கார்டினல் வேர்ச்சூஸில் ஒவ்வொரு வேர்ச்சுவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இங்கே கார்டினல் வேர்ச்சூஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் குட் கேரக்டர்ஸ். அந்த குட் கேரக்டர்ஸ் இந்த வேர்ல்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் கான்ஃப்ளிக்ஸ் இருந்திருக்கும், டெம்டேஷன்ஸ் சோதனைகள்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, அட் லாஸ்ட் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஷோ பண்ணியிருப்பாரு. இந்த 12 நைட்ஸுமே ஸ்ட்ராங் அண்ட் போல்டு தான். பட் அவங்களோட ட்ரைம்ஃப் கிங் ஆர்தரோட ஹெல்ப்பால் கிடச்சிருக்கும். கிங் ஆர்தர் ஒரு டிவைன் பவர் இருக்கிறவர். The first book contains the legend of the Knight of Redcross or of Holiness, the second that of Sir Gayan or of Temperance, the third that of Britomartis or of Chastity, the fourth that of Campbell and Triamond or of Friendship, the fifth that of Ortegal or of Justice, the sixth that of Sir Calidore or of Courtesy. ஃபஸ்ட்டு நைட் ரெட் கிராஸ் ஹோலினஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. செகண்ட் சர்கயான் டெம்பரன்ஸ், தேர்டு பிரிட்டோமாட்டஸ் சாஸ்டிட்டி, ஃபோர்த்து கேம்பல் அண்ட் ட்ரையாமண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபிஃப்த்து ஆர்டெகல் ஜஸ்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சிக்ஸ்த்து சர் கேலிடோர் கர்டஸியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. Involved with this ethical allegory, another kind of allegory enters into Spencer's plan, which as it is directly concerned with the political and religious problems of the age. We may call the historical, for the figures of his narrative are not merely personifications of moral and mental qualities, but often stand at the same time for individuals or institutions representing or embodying the qualities in question. ஃபேரி குவீன் வெறும் எத்திக்கல் அலகரி மட்டும் கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் அலகரியும் கூட. எத்திக்கல் அலகரி அப்படிங்கிற போது வர்ச்சுவஸை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க, குட் கேரக்டர்ஸை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் அலகரி அப்படிங்கும் போது ஃபேரி குவீனில் ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸையும் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு புக்கோட நைட் ரெட் கிராஸ் நைட் ரெப்ரசன்ஸ் ஹோலினஸ். ஹோலினஸ் அப்படிங்கும் போது குவீன் எலிசபெத்தாக கூட இருக்கலாம், இல்லை சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை கூட அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். Thus in the first book we have the story of the Red Cross Knight who goes out to rescue the parents of the Lady Una from the power of a great dragon who for years has kept them confined in a brazen castle. As general allegory, this represents the work of a true religion in rescuing humanity from the power of the great dragon. First book ரெட் கிராஸ் நைட் பற்றினது, அவர் ஹோலினஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த புக்கில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்க, அவங்க லேடி உனா. அவங்களோட பேரண்ட்ஸை ஒரு டிராகன் ரொம்ப வருஷமாக ஒரு பித்தளை கேசலில் வந்து அடைச்சி வச்சிருக்கு. அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த ரெட் கிராஸ் நைட்டு ட்ராவல் பண்ணுறாரு. இப்படி ரெட் கிராஸ் நைட் உணாவோட பேரண்ட்டை ரெஸ்கியூ பண்ணுறது எதோட அலகரினா ஒரு ட்ரூ ரிலீஜன் ஹியூமானிட்டியை ரெஸ்கியூ பண்ணுறது. இங்கே டிராகன் சின்னையும் ஈவிலையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. Saturn, while the friends and foes whom the knight meets are the forces which aid and the forces which oppose true religion in the divine work of deliverance. But Spencer identifies a true religion with English Protestantism and the force of true religion with the force of England, the papacy, and Rome's political allies, especially Spain and Mary of Scots, and so the
Two lines of allegory run together and the poem becomes at once the medium of the poet's teaching and his reading of contemporary movements and events. ஸ்பென்சர் ட்ரூ ரிலீஜன் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை பீப்புளுக்கு கற்றுக் கொடுக்கணும், தீய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது ட்ரூ ரிலீஜன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்பென்சர் ட்ரூ ரிலீஜன் அப்படிங்கிறத ப்ராட்டஸ்டன்டிசமாக தான் சொல்கிறாரு. தென் கேத்தோலிக் ஐடியாஸ் அப்போஸ் பண்ணார். தென் பப்பசி, ரோமில் இருக்க போப்பு, ரோம்ஸ் பொலிட்டிக்கல் அலைஸ், ஸ்பெயின் வந்து கேத்தோலிசிசம் என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தென் மேரி ஆஃப் ஸ்காட்ஸ், அவங்க வந்து கேத்தோலிக் லீடர். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பென்சர் அப்போஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு புக்கில் ரெட் கிராஸ் நைட் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேரை மீட் பண்ணுவார். அப்படி மீட் பண்ணும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே ட்ரூ ரிலீஜன், அண்ட் தென் அவருக்கு அப்போஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து அவரோட ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் 2 அலகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து எத்திக்கல் அலகரி, அனதர் ஒன் ஹிஸ்டாரிக்கல் அலகரி. ஸ்பென்சர் இந்த ஃபேரி குவீன் மூலயமா தன்னோட டீச்சிங்கை மட்டும் கொடுக்கல, அப்போ நடந்த கண்டெம்பரரி மூமெண்ட்ஸ் அண்ட் தென் ஈவெண்ட்ஸை பற்றியும் சொல்லியிருக்காரு. As many of the immediate issues of Spencer's day are living issues no longer, much of his poem, if taken from this point of view, can have at best on historic value only. His allegory is sometimes confused, inconsistent, and obscure. Many readers will feel too that the constant intrusion of the symbolism sadly taxes the attention and detracts from the human interest of the poem. ஸ்பென்சர் ஃபேரி குவீனில் சொல்லியிருக்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், பப்பசி, ரோம்ஸ் பொலிட்டிக்கல் அலைஸ், ஸ்பெயின், மேரி ஆஃப் ஸ்காட்ஸ், இதெல்லாம் நம்ம பீரியடில் பார்க்க முடியாது. ஸோ இதில் இருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ தான். சம்டைம்ஸ் இவரோட அழகரிய ரீடர்ஸ் படிக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப அப்ஸ்க்யூராக இருக்கும். இவர் சிம்பிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதுனால சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கும். Yet as Spencer wrote this poem expressly for the purpose of embodying his ideas on many of the great questions of life, the allegory must never be altogether ignored. என்னதான் ஸ்பென்சரோட ஃபேரி குவீன் வந்து நம்ம படிக்கும் போது கன்ஃபியூஸாக இருந்தாலும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும், இதை நம்ம அப்படியே இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா லைஃப்பில் இருக்க நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இதில் இருக்க சிம்பிளிசத்தையும் தென் இதோட மீனிங்கையும் நம்ம வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The defects of the fairy queen are very obvious. It suffers from its extreme artificiality. The old machinery of romance seems almost to collapse in places under stress of the new spiritual meanings with which it is loaded. Spencer is on the whole a rather languid storyteller. He has little dramatic power and rarely rises to the full height of his opportunities. ஃபேரி குவீனோட டிஃபெக்ட்ஸ் நமக்கு நல்லா தெரியுது, பிகாஸ் இது நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இவர் சூஸ் பண்ண ஃபார்ம் வந்து மெடிவல் ரொமான்ஸ் தான், பட் இதில் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ்லாம் கொடுத்ததுனால இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஹட்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. அது மட்டும் இல்லை, ஸ்பென்சர் ஃபேரி குவீனை இழுன்னு இழுத்துருக்காரு, அவருக்கு வந்து ட்ராமாட்டிக் பவர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து நல்லா வந்து வாக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்க, நேச்சுரலாக கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, பட் அதை யூஸ் பண்ணலை. But on other hand, his merits are very many and very striking. He has a wonderful sense of beauty. He has a splendid pictorial power. His work is filled with a noble moral spirit, while the quality of a pure essential poetry, that quality which defies analysis but can never be missed by any sympathetic reader, is to be felt on almost every page. என்னதான் ஸ்பென்சரோட ஃபேரி குவீனுக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அதை விட நிறைய மெரிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு சென்ஸ் ஆஃப் பியூட்டி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பிக்டோரியல் குவாலிட்டி இருக்குது. பிக்டோரியல் குவாலிட்டி அப்படின்னா வேர்ட்ஸ் மூலயமா ஒரு சீனரியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது. அடுத்து ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போம் படிக்கும் போது இது குவாலிட்டியாக இருக்குது, இது குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சிம்பத்தட்டிக் ரீடர் இந்த ஃபேரி குவீனை படிக்கும் போது ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து குவாலிட்டியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவார். சிம்பத்தட்டிக் ரீடர்னா போயட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. போயட்டோட ஃபீலிங்ஸை அந்த ரீடரால் ஃபீல் பண்ண முடியும். இட் இஸ் திஸ் விச் எனேபிள்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வை ஸ்பென்சர் ஹாஸ் பீன் கால்டு த போயட்ஸ் போயட் அண்ட் வை, அஸ் வி ஷல் லேர்ன் லேட்டர், ஹி எக்ஸசைஸ் சச் எ ஸ்டிமுலேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த லிட்ரேச்சர் ஆஃப் த 18th century ரொமான்டிக் ரிவைவல். ஸ்பென்சரோட சென்ஸ் ஆஃப் பியூட்டி, அவரோட பிக்டோரியல் குவாலிட்டி அண்ட் தென் அவரோட மாரல் டீச்சிங்ஸ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது மூலயமா ஏன் அவர் போயட்ஸ் போயட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, இவர் 18th century ரொமான்டிக் ரிவைவலுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்காரு. இங்கே போயட்ஸ் போயட்னா மற்ற போயட்ஸ்லாம் இவர் எழுதின போம்ஸ் வச்சு ஒரு மாடலாக வச்சு எழுதுறது. It should be noted that he was not only the greatest non-dramatic poet of his epoch, he was also the most completely representative
all the cooperating forces which made Elizabethan England what it was entered into the texture of his poem, which more than any other single work of the time represents the combination of the spirit of the Renaissance with the spirit of the Reformation. It is steeped in the humanism of the classics and Italian literature, and it everywhere testifies to the strenuous idealism and moral earnestness of Protestantism. ஸ்பென்சர் நல்ல ஒரு போயட் மட்டும் இல்லை, அவரோட ஹோல் பீரியடையே அவரோட ஒர்க்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. எலிசபெத்தன் இங்கிலாந்து எப்படி இருந்துச்சு, ரெனைசனோட ஸ்பிரிட்டை ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு, ரிஃபர்மேஷனை கொடுத்துருப்பாரு. ரெனைசன்ஸ் அப்படிங்கும் போது ஹியூமானிசம் அண்ட் தென் கிளாசிக்ஸோட ஒர்க்ஸ் அவரோட ஒர்க்கில் ஊறி போயிருக்கும். ரிஃபர்மேஷன் அப்படிங்கும் போது ப்ரொட்டஸ்டாண்ட் பற்றி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, மாரல் டீச்சிங்ஸ் நிறைய கொடுத்துருப்பாரு. Two matters of detail must be touched on before we leave this epoch-making work. First, it must not be supposed that the language in which it is written was the actual English of Spenser's day. An ardent lover of Chaucer, he employed a dialect of his own, which he purposely made archaic. Secondly, as his language was his own invention, so also was a stanza which he used and which is now always known by his name. This is a 9-line stanza rhyming AB, AB, BC, BCC. Last line being what is called an Alexandrine or line of 6 iambic feet instead of 5. The genesis of this stanza is uncertain, but it is probable that Spenser evolved it by simply adding the Alexandrine to Chaucer's 8-line stave AB, AB, BC, BC of the Monk's Tale. ஸ்பென்சர் எழுதின இந்த ஒர்க் எபோக் மேக்கிங் ஒர்க். எபோக் மேக்கிங் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு கிரேட் ஒர்க். ஸ்பென்சர் ஃபேரி குவீன் எழுதும் போது அவரோட பீரியடில் அவர் பேசின டைலக்ட் வந்து யூஸ் பண்ணலை. அவர் சாசரோட கிரேட் ஃபாலோவர். ஸோ சாசர் பீரியடில் டைலக்ட் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஆர்காயிக்கில் யூஸ் பண்ணார். அதாவது ஸ்பென்சர் அவரோட பீரியடில் இருந்த லாங்குவேஜை அப்படியே சாசரோட பீரியடில் இருந்த லாங்குவேஜ் மாதிரி யூஸ் பண்ணார். ஸ்பென்சர் லாங்குவேஜை மட்டும் இன்வென்ட் பண்ணல, ஸ்டான்ஸாவையும் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா. அதில் வந்து 9 லைன்ஸ் வந்து இருக்கும். அதோட ரைமிங் ஸ்கீம் ஏபி, ஏபி, பிசி, பிசிசி. லாஸ்ட் லைன் அலெக்சாந்திரின்னு சொல்லுவாங்க. அலெக்சாந்திரின் லைனில் 6 ஐயாம்பிக் ஃபீட் இருக்கும். மற்ற லைன்ஸ்லலாம் 5 ஐயாம்பிக் ஃபீட் இருக்கும். இந்த ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாக எப்படி க்ரியேட் ஆனதுன்னு கரெக்டாக தெரில. பட் சாசரோட த மாங்க்ஸ் டேல்லேருந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாங்க்ஸ் டேல் அப்படிங்கிறது 8 லைன் ஸ்டான்ஸா. அதோட ரைமிங் ஸ்கீம் ஏபி, ஏபி, பிசி, பிசி. இவரே லாஸ்ட் லைனை ஆட் பண்ணி ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதர் போயட்ஸ் ஃப்ரம் 1579 to 1625. ஸ்பென்சர் இல்லாமல் இந்த பீரியடில் இருந்த அதர் போயட்ஸ் பற்றி பார்க்கலாம். The minor poets of the age of Shakespeare were very numerous, but it would serve no useful purpose to attempt a catalogue of them here. த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் நிறைய மைனர் போயட்ஸ் இருந்தாங்க, பட் அவங்க எல்லாருமே வந்து இங்கே ஃபேமஸ் கிடையாது. It is, however, necessary that we should learn something about the different kinds of poetry which were then written and about a few of men who helped to swell the chorus of Elizabethan song. இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பீரியடில் ஸ்பென்சர் வாழ்ந்த காலத்தில் கொஞ்சமான ஃபேமஸ் போயட்ஸ் இருந்தாலும் அவங்களும் எலிசபெத்தன் லிட்ரேச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. Following in the wake of Turtle's Miscellany came many collections of a similar character under curiously fanciful titles such as The Paradise of Dainty Devices 1576, A Handful of Pleasant Delights 1584, An Arbor of Amorous Devices 1597, and the most famous of all of them, England's Helicon 1600. These, like the regular songbooks which were also popular, have preserved for us many graceful pieces of verse by authors whose very names would otherwise have been forgotten. டாட்டல்ஸ் மிஸ்ஸலானி அப்படிங்கிறது 1557 பப்ளிஷ் ஆன ஒரு பொயட்ரி கலெக்ஷன். இது ஃபேமஸ் பொயட்ரி கலெக்ஷன். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஃபேன்சி டைட்டில்ஸில் இன்னும் பொயட்ரி கலெக்ஷன் ஸ்பென்சரோட பீரியடில் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் வந்துச்சு. அதில் த பாரடைஸ் ஆஃப் டெயின்டி டிவைசஸ் அது 1576 பப்ளிஷ் பண்ணாங்க. தென் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ப்ளசன்ட் டிலைட்ஸ் 1584 பண்ணாங்க. அண்ட் ஆர்பர் ஆஃப் அமோரஸ் டிவைசஸ் 1597. டாட்டல்ஸ் மிஸ்ஸலனியை ஃபாலோ பண்ணி வந்த பொய்ட்ரி கலெக்ஷனில் ரொம்ப ஃபேமஸ் இங்கிலாண்ட்ஸ் ஹெலிகான் 1600 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொய்ட்ரி கலெக்ஷன்ஸ் இருந்ததுனால தான் இந்த பீரியடில் இருந்த மைனர் போயட்ஸை நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம். A special type of lyric which enjoyed great work was the sonnet, which on its introduction from Italy by Wyatt and Surrey at once established itself among the recognized forms of English poetry. The Italian plan of writing sonnets in sequences was, as we have seen, also adopted by many poets.
One such sequence, the Amority of Spenser, has already been mentioned, and to this we may now add, by way of a further illustration, Sidney's Astrophel and Stella, Daniel's Delia, Drayton's Idea, and the sonnets of Shakespeare. இந்த பீரியடில் ஸ்பெஷல் லிரிக் போம் சானட் ஃபேமஸ் ஆனுச்சு. இட்டாலியிலேருந்து வையாட் அண்ட் சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சானட் இட்டாலியிலேருந்து வந்ததுனால ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனுச்சு. சானட் சீக்வன்ஸும் கொடுத்தாங்க. முன்னாடியே ஸ்பென்சரோடது அமோரிட்டி. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 88 சானட்ஸ். சானட் சீக்வன்ஸில் சிட்னியோட அஸ்டஃபெல் அண்ட் ஸ்டெல்லா, டேனியலோட டெலியா, ட்ரேட்டனோட ஐடியா, அண்ட் தென் ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ். ஆல் தீஸ் ஆர் லவ் போம்ஸ் which in the Italian manner trace the movements and fluctuations of passion, but while in some cases the experiences and sentiments are real, in others they are merely feigned. இங்கிலாண்டில் எழுதின எல்லா சானட்ஸுமே லவ் போம்ஸ் தான். அது இட்டாலியன் மேனரில் இருக்கும் மோஸ்ட்லி. இட்டாலியன் மேனர் அப்படின்னா பெட்ரார்க் எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி எழுதியிருப்பாங்க. லவ்வில் இருக்க மூமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு, அதோட எண்டிங் எப்படி இருந்தது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் பேஷன் அப்படிங்கும் போது லவ்வில் இருக்க ஃபைட்ஸு, ஹாப்பினஸ்ஸு, தென் செப்பரேஷன், லாங்கிங்னஸ், இதெல்லாம் பற்றி பேசுகிறது. பட் சம் சானட்ஸில் ரைட்டரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்கலாம், சென்டிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். Another class of poetry which historically is very significant because it expresses the powerful patriotic feeling of the time is that inspired by national themes. William Warner's Albion's England 1586 to 1616, a poem of some 10,000 lines, sets forth the history of England from Noah's days to those of Elizabeth. சானட்ஸ் எப்படி ரொம்ப ஃபேமஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பீரியடில் இன்னொரு டைப் ஆஃப் போயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் அது பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கை வந்து கொடுத்தது. வில்லியம் வார்னரோட ஆல்பியன்ஸ் இங்கிலாந்து 1586 1616 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இந்த போமில் 10,000 லைன்ஸ் இருக்குது. இந்த புக்கு இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியை நோவா டேஸ்லேருந்து எலிசபெத் வரைக்கும் சொல்லுது. இங்கே நோவாஸ் டேஸ் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்க நோவா கேரக்டரோட பீரியட். பைபிளில் இருக்க ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் காட் இந்த வேர்ல்டில் ஹியூமன்ஸன்ஸ் அதிகமானதுனால வேர்ல்டு ஃபுல்லாக அழிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃப்ளட்டை க்ரியேட் பண்ணார். பட் நோவாவை மட்டும் சேவ் பண்ணணுன்னு நினச்சாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஆனஸ்ட் பர்சன். ஸோ அந்த ஆனஸ்ட் பர்சன் இந்த உலகத்தில் இருக்கணும்னு நினச்சி அவரை மட்டும் காப்பாற்றினார். ஸோ ஆல்பியன்ஸ் இங்கிலாந்து நோவாஸ் டேஸ்லேருந்து குவீன் எலிசபெத் வரைக்கும் உள்ள பீரியடை சொல்கிற ஒரு புக்கு. Samuel Daniel produced a versified chronicle in 8 books on the civil wars between the two houses of Lancaster and York 1595 to 1609. அடுத்து சாமுவேல் டேனியல் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த சிவில் வார்ஸ் பிட்வீன் த டூ ஹவுசஸ் ஆஃப் லன்காஸ்டர் அண்ட் யார்க், இது 1595 1609 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இதில் மொத்தம் 8 புக்ஸ் இருக்குது. இது ஒரு கிரானிக்கல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சோ அதை ஆர்டராக சொல்கிறது. இந்த புக்கு ஹவுஸ் ஆஃப் லன்காஸ்டருக்கும் ஹவுஸ் ஆஃப் யார்க்குக்கும் சிவில் வார் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும். மைக்கேல் ட்ரேட்டன், who is now best known by his spirited ballad The Battle of Agincourt, has a more substantial, if not a better, claim to recognition as the author of England's heroical epistles 1595, The Barons' Wars 1603, and Polyolbion 1612 to 22, an enormous poetical description of England in 30 books, which Drayton himself not unjustly refers to as his Herculean toil. We must remember that such poems were the product of the same keen interest in and love for England which led scholars like Stowe, Harrison, and Holinshed into laborious historical researches and found dramatic expression in the chronicle plays of Shakespeare. மைக்கேல் ட்ரேட்டன் இந்த பேட்டில் ஆஃப் எகெயின்கோர்ட் பேலட் கொடுத்ததுனால இங்கிலாண்டில் ரொம்ப ரெகக்னைஸ் ஆனார். இவரோட அதர் ஃபேமஸ் புக்ஸ் இங்கிலாண்ட்ஸ் ஹீராயிக்கல் எபிஸ்டல்ஸ் 1595 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பேரன்ஸ் வார்ஸ் 1603 அண்ட் பாலியோல்பியன் இது 1612 22 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இந்த பாலியோல்பியன் ரொம்ப பெரிய புக்கு. இது இங்கிலாண்டு ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிற புக்கு. இதில் 30 புக்ஸ் இருக்குது. இங்கே மைக்கேல் ட்ரேட்டனே சொல்லியிருக்காரு பாலியோல்பியன் புக்கு எழுதினது ஹெர்குலியன் டாயில் மாதிரின்னு. இங்கே ஹெர்க்யூலஸ் க்ரீக் மித்தில் வர லெஜெண்ட்ரி ஃபிகர். இவர் நார்மல் ஹியூமன் பீயிங் செய்ய முடியாத மிகப்பெரிய 12 அட்வென்ச்சர்ஸை பண்ணார். ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அது ஹெர்குலியன் டாஸ்க் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மைக்கேல் ட்ரேட்டனும் பாலியோல்பியன் புக்கு எழுதினதை ஹெர்குலியன் டாயில் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மைக்கேல் ட்ரேட்டன் கொடுத்த இந்த புக்ஸ்னால் நிறைய பேர் இங்கிலாண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ் வந்து பண்ணாங்க. அதில் ஸ்டோ, ஹாரிசன், ஹாலின்செட் இவங்கெல்லாம் வருவாங்க.
ஷேக்ஸ்பியரோட கிரானிக்கல் பிளேஸ் கூட மைக்கேல் ட்ரேட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்தது தான். We have spoken of the Jacobean division of the age of Shakespeare as a period of decline. By this we mean that the Elizabethan inspiration was now waning, that its subject matter was getting exhausted, and that a tendency to imitation was setting in among the rising generation. Meanwhile, a new kind of poetry was beginning with John Donne, 1573 to 1631, whose work belongs essentially to the times of James, though he was 30 years old when Elizabeth died. Donne, who was a celebrated divine and preacher, wrote songs, sonnets, marriage poems, elegies, and satires, all of which are characterized by much genuine poetic feeling, harsh meters, and those strained and whimsical images and turns of speech which are called concepts. His historical importance lies in the fact that he initiated the metaphysical school of poetry, of which we shall have something more to say presently. குவீன் எலிசபெத் 1603 இருந்ததுக்கப்புறம் ஜேம்ஸ் ஒன் ரூலுக்கு வந்தார். பட் லிட்ரேச்சரில் அது ஒரு டிக்ளைன் பீரியட். குவீன் எலிசபெத் பீரியடில் இருந்த இன்ஸ்பைரேஷன் இந்த பீரியடில் ரைட்டர்ஸ்க்கு இல்லை. ஜேம்ஸ் ஒன் பீரியடில் இருந்த ரைட்டிங்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பீரியடில் இருந்த ரைட்டர்ஸ் குவீன் எலிசபெத் பீரியடில் இருந்த ரைட்டர்ஸை இமிட்டேட் பண்ணாங்க. அவங்களாம் எதுவுமே நியூவாக க்ரியேட் பண்ணலை. பட் ஜான் டன் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் போய்ட்ரி வந்து கொடுத்தாரு. ஜான் டன்னோட பீரியட் 1573 to 1631. இவருக்கு குவீன் எலிசபெத் இறந்தப்போ 30 வயசு. பட் ஜேம்ஸ் ஒன் பீரியடில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இவர் மத குருவாகவும் ப்ரீச்சராகவும் இருந்தார். சாங்ஸ் எழுதியிருக்காரு, சானஸ் எழுதியிருக்காரு, மேரேஜ் போம்ஸ் எழுதியிருக்காரு, எலிஜிஸ் எழுதியிருக்காரு, சட்டைஸ் எழுதியிருக்காரு. இவரோட பொயட்ரியில் ஒரு ஜெனியூன் பொய்டிக் ஃபீலிங்கை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஹார்ஸ் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காரு, ஸ்ட்ரெயின்ட் அண்ட் விம்சிக்கல் இமேஜஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காரு. இதை தான் நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். டேர்ன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கொடுத்துருக்காரு. இங்கே டேர்ன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அவரோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜான் டன் தான் மெட்டபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரியை ஸ்டார்ட் பண்ணவர். இந்த லாஸ்ட் லைனில் ஹட்சன் மெட்டபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரியை பற்றி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் இது வரைக்கும் நம்ம படித்த நான் ட்ராமட்டிக் வேர்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரிமைனிங் பார்ட்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். எக்ஸாமுக்கு லைன் பை லைன் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைன் பை லைன் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயமும் கிடையாது, அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. அதுக்குன்னு சிலபஸை தாண்டி நம்ம ரொம்ப ஓவராகவும் படிக்கக்கூடாது. சிலபஸில் என்ன இருக்கோ அதில் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ சிலபஸை நல்லா கவர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் நம்ம நியூ ஒர்க்ஸ் படிக்கும் போது, நியூ ஆத்தர்ஸ் படிக்கும் போது. பட் போக போக அது ரொம்ப கிளியர் ஆயிரும்.